நான் உங்கள் இணைந்து வளர்ந்துடுவோம் மகா. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆகஸ்ட் 15க்கான ப்ரேஸ்லெட் பண்ண போகிறோம். ஆமாங்க, நேஷ்னல் ஃப்ளாக் கலரில் என்னென்ன பீட்ஸ் வேணும்னு பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு, க்ரீனு, ப்ளூவு, ஒயிட்டு, இதோட ஜெல்லி பீட்ஸு ப்ளஸ் நேம் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியான்னு சொல்லி எடுத்து வைக்கணும். அதே மாதிரி நான் எப்போவுமே சொல்லுவேன், நம்ம நேம் பீட்ஸ் கோக்கிறதுக்கு முன்னாடி என்ன நேமில் கோக்க போகிறோமோ அந்த நேமை ஸ்ட்ரெயிட்டாக அடுக்கி வச்சுட்டு அந்த நேம் வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இந்தியா அப்படின்றது கரெக்டாக இருக்குங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன ஃப்ளாட் ரிங் பேஸில் இருக்க ரப்பர் பீட்ஸ். இந்த ரப்பர் பீட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாத்துலேயுமே வந்து மூணு எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கலர் ஆரஞ்சு கலர் பீட்ஸ் வந்து நம்ம இப்போ 3 கோத்துக்கிறோம் அப்படின்னா 3 கோத்துக்கிட்டு ப்ளஸ் அந்த 3 ட்ரை கலர் பீட்ஸையும் கோத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒயிட்டு, ப்ளூவு, அதுக்கு நடுவுலையும் அந்த 3 ட்ரை கலர் பீட்ஸு, அதே மாதிரி க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கோத்துட்டு நம்ம 3 ட்ரை கலர் பீட்ஸ் இருக்கணும். நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸில் போடுறீங்க, கொஞ்சம் வீடியோவில் போடுங்க, எங்களுக்கு வந்து ஸ்லோவாக பார்க்கணும் அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்தினால தான் நான் வந்து மேக் பண்ண வீடியோவை வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸாக போஸ்ட் பண்ணாமல் வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். இதனால் வந்து உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஃப்யூச்சரில் எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பேட்டர்ன் இல்லாமல் உங்களுக்கு என்ன பேட்டர்ன் தோணுதோ அதே மாதிரி பண்ணுங்கள். ப்ளஸ் ஒரு கை சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பீட்ஸ் மாறும். நான் இப்போ பண்ணது பார்த்தீங்கன்னா ஜென்ஸோட கை சைஸ்க்கு பண்ணியிருக்கேன். இதுவே லேடிஸ் அப்படின்னா நீங்கள் 2 பீட்ஸ் எடுத்து பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலரே வந்து 3 வச்சு பண்ணியிருப்பேன். அந்த 3 வைக்காமல் ஒரே 3 பீட்ஸ் மட்டும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒயிட்டு, ப்ளூவு, ஒயிட் அந்த பேட்டர்ன் போனீங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை நம்ம ஒரு பீட் மாதிரி லைக் ஒயிட்டு, ப்ளூவு, ஒயிட்டு பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆரஞ்சுமே ஒயிட் வச்சு பண்ணிங்கன்னா கூட ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்பாவோட அம்மா எனக்கு பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் வீடியோவை பார்த்து என்னோடய 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு அவங்க அப்பாவுக்காக அவளே ப்ரேஸ்லெட் பண்ணி கொடுத்தான்னு. ரொம்ப தேங்க்ஸுங்க. குழந்தைங்கள ஊக்கவைங்க. நமக்கு ஏற்ற மாதிரி டிசைனில் நாமளே தான் பண்ணிக்க முடியும். லைக் நான் போட்ட ஃபஸ்ட்டு வீடியோவில் மாதிரி தான் நம்ம எந்த கலர் நினச்சி நம்ம கடைக்கு போகிறோமோ அந்த கலர் நம்மளால் வாங்க முடியாது. நாமளே செஞ்சுக்கிட்டால் அது ஈஸியாக இருக்கும். இதுக்கான மெட்டீரியல் வேணும்னாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கான அஃபோர்டபுள் ப்ரைஸில் நான் பண்ணித்தரேன். இவ்வளோதாங்க, பிரேஸ்லெட் முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா. இதே மாதிரி நாட் போட கஷ்டப்படுறாங்க, எப்போவுமே நம்ம நாட் போடுற மாதிரி நார்மலாக ஒரு முடி போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் நாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி லெஃப்ட்லேருந்து ரைட்டு பிரேஸ்லெட்டை டேர்ன் பண்ணி ஒரு நாட்டு, இன்னொரு நாட்டும் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா சேம் லெஃப்ட்லேருந்து ரைட்டு வீடியோவில் பாருங்கள், தெளிவாக பாருங்கள். அதே மாதிரி எடுத்து நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இழுத்தாலுமே வந்து அந்த நாட் வெளியே வரக்கூடாது. இந்த மாதிரி அப்படி இருந்ததுன்னா நீங்கள் பண்ணது கரெக்டு. அதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு உங்களுக்கான பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடும். இந்த பிரேஸ்லெட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நேஷ்னல் ஃப்ளாகுக்கு அனைவரும் இணைந்தே வளர்ந்துடுவோம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் என்ன மாதிரி டிசைனில் பண்ணீங்கன்றதையும் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இணைந்தே வளர்ந்திடுவோம். நான் உங்கள் மகா. அந்த வானம் எட்ட சொல்லு வந்தே மாதரம், பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம். தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே. என் தேசத்தின் முழக்கம் கேக்குதே, திசை எட்டும் திரும்பி பார்க்குதே.